ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் போக ஆரம்பிக்கும். கதையை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் ரெடி பண்றான். உள்ள கூலிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி மேப்பல் பார்க்க ஓப்பன் பண்ணியே வச்சிருக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை எப்படி செஞ்சான் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னும் நான் சமைக்கிற பொருளை இதுக்குள்ள வச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்லி மரியா ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இதை போயிட்டு பேப்பர் கம்பெனியில காமிக்கணும், இதுதான் நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது உங்களுக்கும் அடமாட்டியம்ல நான் வெப்பனை செய்ய போறேன். அன்னைக்கு காப்டின் ஜெனரல் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டோம்ல, ஸோ மித்ரில்லாண்ட அடமாட்டியம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்யூப்மெண்ட்டும் செய்யணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் அப்கிரேட் ஆகட்டுமா அப்படின்னு மேப்பல் கேட்கறா. மித்ரில்லாண்ட அடமாட்டியம் அது ரெண்டுமே ரேர் அப்படின்னு சொல்லி எல்டோட ரிசப்ஷனிஸ்ட் நம்ம ஹீரோட்ட சொல்றான். பட் இதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அதை மைன் பண்ற ஊர்லயே போயிட்டு நீ டைரக்டா அதை மைன் பண்ணி எடுத்துக்கிடலாம். பட் பிளாக் ஸ்மித்தா இருக்கிறவங்களால மட்டும்தான் ஓர் மைன்ல போயிட்டு ஓரை எடுத்துக்க முடியும். பிளாக் ஸ்மித் ஸ்கில்ல நீ ஜாயின் பண்ணலன்னா உன்னால அதுக்குள்ளேயே போக முடியாது. பட் இன்னொரு லூப் ஹோல் இருக்கு, மைனுக்குள்ள அடிக்கடி மான்ஸ்டர் வரும், அதை வேட்டையோட ஹண்டர் ஸ்கில் தான் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் மான்ஸ்டர் கொண்டு குவஸ்டையும் முடிச்ச மாதிரி ஆச்சு. மித்ரலையே எடுத்துக்கலாம், ஒரே கல்ல ரெண்டு மாங்க நம்ம ஹீரோ சொன்னா. நீ உனக்கு விஷயம் தெரியுமா, டெரண்டோட வுட் எல்லாம் ரொம்ப லோவாக்கிட்டே இருக்கு. ஏன்னா எல்லா அட்வென்ச்சரர்ஸும் இந்த வருஷம் பிளாக் பஃபலோ ஹண்ட்ல தான் இருப்பாங்க. போற வழியில தான் டெரன் ஃபாரஸ்ட் இருக்கு, அதோட உட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரே கல்ல 3 மாங்க, அவங்ககிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஈஸியா நீ அதை எடுத்துட்டு வந்துட முடியும் அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கிறாரு. அது போக ஒரு பிளாக் ஸ்மித்தோ டிராவல் பண்றதுக்கு பாடி கார்ட்ஸை கேட்டிருக்காரு. அவரும் நீ போற பக்கம் தான் போறாருன்னு சொல்லவும் இன்னும் எனக்கு எவ்வளவு வேலை தான் தரப்போறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மிஷனை முடிச்சா அவன் ரேங்க் இன்க்ரீஸ் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. லைன் ஃபேங் கிட்ட பாடி கார்டு மிஷனை கொடுக்கலாமே நம்ம ஹீரோ கிட்ட, அவங்க வேற மிஷன்ல இருக்காங்கன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. நார்மல் கேரேஜ்ல போனா 7 நாளும், மான்ஸ்டர் ஹார்ஸ்ல போனீங்கன்னா 4 நாளோ டிராவலிங் ஆகும்னு சொல்லவும் மான்ஸ்டர் ஹார்ஸ் கேரேஜ்ல எங்களுக்கு தாங்க நம்ம ஹீரோ கேட்டா. சாரி, அதை ஆல்ரெடி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு லைன் ஃபேங்கோட மெம்பரான ரயில் வந்து நிக்கிறான். ஒரு பிளாக் பவல் ஆஃப் ஹண்ட் பண்ணோம், அதோட மெட்டீரியலை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு ரயில் சொல்றான். நாளை காலையில திரும்பவும் கிளம்பிடுவேன் ரயில் சொல்லுவா. அப்ப அதுவரை என் வீட்டுல வந்து தங்க நம்ம ஹீரோ கூப்பிடுறான். என் வீட்டுல அருமையான பாத்தும் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் உன் கூடிய வாரேன் அப்படின்னு ரயில ஒத்துக்குறான். அடமாண்டிய மெட்டீரியல் நீ எடுத்துட்டு வந்தேன்னா அதை எனக்கும் விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கிறாரு. இந்த ஃப்ரிட்ஜ் அது இன்னும் ஒரு 100 பீஸ் ரெடி பண்ண முடியுமான்னு அவர் கேட்கிறாரு. சரி நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் டாக்குமி வர ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சோஃபியா பாத்துட்டு இருக்கா. இருக்குமோ நான் அவர் கூடவே பேர்ந்திருக்கணுமோ நான் யோசிக்கிறா. ஹரிப்பா என் கூட வந்து உனக்கும் லேட் ஆயிடுச்சுல நம்ம ஹீரோ கேட்கறா. பரவாயில்ல இருக்கட்டும் ரயில் சொல்றா. திடீர்னு பார்த்தா ரயில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் சென்ஸ் பண்ணி அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஃபைட் பண்றதுக்கு வர என்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்ல, டாக்குமி ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ இருந்து அவன் ஓடுறான். என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் நீ கடத்திட்டு போக பாப்பா அப்படின்னு சோஃபியா தான் வந்து நிக்கிறா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், இவனை நான் பாத்துக்கிறேன், நம்ம அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சோஃபியா சொல்றா. இல்ல பரவாயில்லன்னு ரயில் சொல்றான். இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஒரே பொண்ணுங்களா இருக்குன்னு உடனே நீ நல்லா என்ஜாய் பண்றியா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரயில் இது நீ தானே மேப்பல் கேட்கறா. மேப்பல் நீயா எவால்வ் ஆயிட்டு நம்ம பார்க்கவும் எனக்கு இப்போ உன்னை பிடிக்காத அப்படின்னு சொல்றா. ஹீதன் போகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மட்டும் தான் தனி கட்டியா இருக்கு, இப்போ உனக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். இவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு ரயில் கேட்கறான். டாக்குமிக்கு என் பாடி அண்ட் சோல் அர்ப்பணிச்சிட்டேன்னு சோஃபியா சொல்றா. மரியாவும் அதே தான் சொல்றா. போய் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கில் மாஸ்டர் கொடுத்த மிஷனை பத்தி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோஃபியாவும் தாராளமா போலாம் அப்படின்னு சொல்றா. இப்போ ரயில் அடுத்தனால அங்க இருந்து கிளம்புறான். மத்தவங்களை கேட்டதா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இப்போ டைட்டானியம்ல செஞ்ச ஒரு பிளேடு இருக்கு, அதை வந்து நம்ம ஹீரோ சிந்தசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபைனலி நம்ம ஹீரோ சிந்தசைஸ் பண்ணி அதை 2 வெப்பனா மேக் பண்றான். ஆனாதான் இதுக்கு நிறைய போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ டயர்டா இருக்கான். இப்போ 3 நாள் கழிச்சு பேப்பர்ல நம்ம ஹீரோ கேரேஜ் வாங்கிட்டு அந்த பிளாக் ஸ்மித்துக்கு பாடி கார்டா கூட போறாங்க. மரியா நீ சூப்பரா ஹார்ஸ் ஓட்டுறியா அப்படின்னு மேப்பல் கேட்கறா. நோலன் கம்பெனில தான் இதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு மரியா சொல்றா. ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல மான்ஸ்டர்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டருக்கு ரிப்போர்ட் வரும். உண்மையோட டீம் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு எதுவாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க கொடுத்த அந்த பியூரிபிகேஷன் டிவைஸ் சூப்பரா ஒர்க் ஆகுது. என்ன டாக்குமியோட புகழ் நிறைய இடத்துல பரவிடுச்சு, பட் அது சிடோனியாக்கோ போயிடுச்சுன்னு சொல்ல. சிடோனியா என் பேர் நல்லா கூடிய சீக்கிரம் பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சிருக்கிற அந்த டைம் லைனை காமிக்கிறாங்க. யாமட்டோங்கிற அந்த பையன் வந்துட்டு இப்போ சூப்பரா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அக்கானே மட்டும் ஃபைட்டிங் எதுவோ கத்துக்கிறாமா சைட் லைன்ஸ்லயே நின்று பார்த்துட்டு இருக்கா. அந்த பிளாக் ஸ்மித்துக்கு கேரேஜோட சேர்த்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ போட்டுட்டு நாங்க போய் அந்த டெரன்ஸை ஹண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போறோம். நார்மல் டீக்கும் டெரன்ஸ்க்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ கேட்டா. மூலியமா சென்ஸ் பண்ணுங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. இப்போ அந்த மான்ஸ்டர் ட்ரீயான டெரன் கிட்ட இவங்க நெருங்குவா அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஹீரோ அதை கொன்றுதான். முடிஞ்சதே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இல்ல நம்மள சுட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஒவ்வொன்னா அட்டாக் பண்ண டைம் ஆகும், மேஜிக் யூஸ் பண்ணா அப்படின்னு இவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு எல்டர் டெரண்ட் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி சோஃபியா அதை கட் பண்ணா அது ஈஸியா ஹீலிங் ஆயிருது. நம்ம ஹீரோ ஈவன் டீகம்போஷன் யூஸ் பண்றான், அப்பவும் அது ஹீலிங் ஆயிருது. அது ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட மெயின் பாடியை டெஸ்ட்ராய் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஹீரோவா அது மெயின் பாடியை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். சில பழங்கள் கீழே விழுது. இந்த பழத்தை மிராக்கல் ஆப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே ரேரானது அப்படின்னு சோஃபியா சொல்றா. அப்ப இதை வச்சு ஆப்பிள் பை பண்றேன்னு மரியா சொல்றா.
இப்போ இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்க இருக்கிற அட்வென்ச்சரஸ் கில்டுல போய் மைனிங்ல இருக்கிற மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் பண்ற ஹண்டை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். அந்த பிளாக் ஸ்மித் கூடயே நம்ம ஹீரோ உள்ள போறான். உனக்கு கிடைச்சிருக்கிறது மித்ரில் மோர் அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா பக்கத்துலயே அடமாண்டியமும் இருக்கு. கிரவுண்டுக்கு அடியில இருந்து ஏதோ வருது அப்படின்னு மேபால் சொல்றா. அது அயன் மால்ஸ் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு பிளாக் ஸ்மித் சொல்றாரு. மேஜிக் யூஸ் பண்ணுவோம், அது கண்ணு கோசுதுன்னு கீழே விழுந்துருது. ஈஸியா அதை கொண்டுட்டாங்க. ஏற்கனவே அது வாழ்ந்தா லைட் பார்த்தா இப்படிதான் ரியாக்ட் ஆகும் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு ஈஸியா கொண்டுட்டோமே, இது ஓகே தானு சோஃபியா கேட்கவும், அது கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணணும்னா நீ எதிர்பார்க்கறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் எதுவுமே பண்ணல, ஒரு டாய்லெட் அளவுக்கு நான் ஒரு கேவலமானவா, நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் மாதிரியே அழுதுட்டு இருக்கா. இப்ப தேவையான ஓரெல்லாம் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டான். அடுத்த நாள் அந்த பிளாக் ஸ்மித் போயிட்டு மித்ரில்ல அடமாண்டியமா எப்படி சிந்தசைஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவர்கிட்ட கத்துக்கிறான். மேஜிக் ஸ்டீல் நான் ப்ராசஸ் பண்ண அளவுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளா இல்ல, இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் ஃபைனலி நம்ம ஹீரோ அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை மித்ரில்ல அடமாண்டியம்ல செஞ்சு கொடுத்துட்டான். உங்களோட மேஜிக் ஆட்ரிபியூட்டுக்கு ஏத்த மாதிரி மேஜிக் ஸ்டோனையும் நான் இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எக்யூப்மெண்ட்ல இருக்கிறது லைட்டிங் மேஜிக். ஃபாஸ்டா போலாம் நம்ம ஹீரோ போய் செவுத்துல மோதுறான். இதை கண்ட்ரோல் பண்ண நான் இன்னும் கத்துக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நடந்துச்சுன்னு நாங்க பாக்கல அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. சோஃபியா எக்யூப்மெண்ட்ல இருக்கிறது வின் மேஜிக், மரியா எக்யூப்மெண்ட்ல இருக்குது ஃபயர் மேஜிக். அதை அவங்களால ஈஸியா யூஸ் பண்ண முடியுது. மாஸ்டர் டாக்குமே என் உயிரவே கொடுத்தாச்சு, நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சோஃபியா சொல்லவும், உன்னோட சென்டிமெண்ட்டை நான் அப்ரிஷியேட் பண்றேன், பட் உன்னோட உயிரை நீ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண, அதுக்கப்புறம் என்ன ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அந்த காடஸும் நம்ம ஹீரோவோட ப்ராசஸை வாஷ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வருஷம் கழிச்சு சிடோனியா எம்பையரை தான் காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு ஹீரோஸும் இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு உடனே கிங்டம் ஆஃப் சாம்டோருக்கு போங்க சார் ஆக்கிரா யாமட்டோ அப்படின்னு சொல்லவும், உலக அமைதிக்காக நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு அவனுங்களும் வில்லத்தனமா சிரிக்கவும், லேடி ஆனாட்டோட பிளெஸிங் உங்களுக்கு எப்பவோ இருக்கும் அப்படின்னு கிங் சொல்றாரு. நம்ம ஹீரோ கண்டினியூஸா நிறைய ஒர்க்கை பார்த்து டயர்ட் ஆயிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சோஃபியாவும் சொல்றா. ஒர்க் ஷாப்ல நம்ம ஹீரோ வேலையை குறைக்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சோஃபியா யோசிக்க, பியூரிஃபிகேஷன் டிவைஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அதை பத்தி நான் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சிடோனியா என் பேர்ல இருந்து இந்த கிங்டமோட கிங்குக்கு மெசேஜ் வந்திருக்கு, நம்மள அவங்க மிரட்டுறாங்களா அப்படின்னு கிங் டென்ஷன் ஆகுறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அனாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடஸே கிடையாது, பட் அதை தான் அந்த சிடோனியா எம்பையர் கும்பிட்டு இருக்காங்க. லைட் மேஜிக் யாரால யூஸ் பண்ண முடியுதோ அவங்க எங்க எம்பையருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சிடோனியா அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.